வணக்கம் சார். வணக்கம் சைமன். இன்றைக்கி வந்து சீமான் அவர்கள் வந்து நேற்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்ததும் விஜய் அவர்களை சந்தித்ததுக்கும் ஒரு மோசமான கமெண்ட் கொடுத்துருந்தாரு. இது வந்து அரசியலில் இருக்கிறவங்க எப்பயுமே கொஞ்சம் தெளிவாக பேசுவாங்க. இவர் பேசுகிறது வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்கே சார். என்றைக்கு ஒரு தெளிவாக பேசியிருக்காருன்ற, அதுவும் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு ஏறக்குறைய என்ன பண்ணுறோம்னே தெரியல அவருக்கு. அவர் வந்து ஒரு பஞ்சராணி போன வண்டி எப்படி ஓடும் தெரியுங்களா, அங்கேயும் இங்கேயும் அழகழிஞ்சு ஓடும் இல்லை, அது மாதிரி அங்கேயும் இங்கேயும் அழகழிஞ்சு அவர் ஓடுறதும் பேசுகிறதுமா இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு நாகரிகமற்ற ஒரு பேச்சாக இருந்தது. ஏன்னா அரசியல் தெரியுது உங்களுக்கு, அரசியல் பார்வை இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்கிறது. அப்படியேப்பட்ட நீங்கள் ஒரு கேள்விக்கு பதில் வந்து எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு போகலாம். அந்த கேள்விக்கு உட்காந்து ஒரு பதிலை சொல்லிட்டு போகலாம். ஒன்றும் இல்லை, கடந்த 2 நாட்களாக இங்கே வந்து 2-3 நாட்களாக பிரசாந்த் கிஷோர் இருக்கார். பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு தமிழக வெற்றி கழகத்திற்கான பார்வை நேஷனல் லெவலில் போயிடுச்சு. அது ஏற்கனவே தமிழகத்தின் அரசியலில் 2வது இடத்தை பிடிக்கப் போகிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வந்து லயோலா காலேஜுடைய கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்க. அதுக்குன்னு வழக்கம் போல் ஒரு எதிர் விமர்சனம் வரும் இல்லைங்களா, விஜய் வந்து அந்த காலேஜில் படித்தவர், அவங்களுக்கு வந்து நீங்கள் கூட அதில் தானே படிச்சிங்க? அந்த காலேஜில் தான் சார். அதான் சார். ஆமாம், விஜய் ஆக்சுவலாக இது வெளியே யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் லயோலா காலேஜில் வந்து விஜய் சாருக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு வரவேற்பு இருக்காது. ஏன்னா அவர் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் அங்கே படித்தார். லயோலா காலேஜ் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணோம். இங்கேருந்து டிஸ்கண்டினியூ பண்ணவங்கள திரும்ப உள்ளவே கூப்பிட மாட்டாங்க. அதனால தான் இத்தனை படம் நடித்த அப்புறமும் விஜய் சார் ரிலேட்டடாக எந்த ஒரு ஈவெண்ட்டுமே காலேஜில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. சூர்யாவை கூப்பிடுவாங்க. சூர்யா கூப்பிடுவாங்க. சூர்யா வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தார், அதனால சூர்யா கூப்பிடுவாங்க. ஒரே பேட்ச் வந்து, ஆமாம், டிபார்ட்மெண்ட் வேறு, ஒரே பேட்சில் படித்தவங்க. ஆமாம், அதனால் லயோலா காலேஜ் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. இதையும் தெரிஞ்சிங்க நீங்கள் வந்து இவர் தான் லயோலா காலேஜ் ஸ்டூடெண்ட், முன்னாள் ஸ்டூடெண்ட் தான் இவர் வந்து. அது ஒரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு அதிகப்படியாக போகும்போது லயோலா காலேஜ் சொன்ன அந்த கருத்து கணிப்பு என்னன்னு காரணம்னா வந்து அது ஒரு கிறிஸ்டின் காலேஜ். இவர் வந்து ஜோசப் விஜய் என்னங்க வந்து என்னதான் பண்ணுறது, வந்து எது பண்ணாலும் இந்த விமர்சனங்கள்லாம் சந்தித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. விஜய் இப்போ நடந்த விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்தார், முதல்ல விஜயை சந்தித்தார். விஜயை 2 மணி நேரம் சந்திப்பு நடந்தது. சரி, திரும்ப அவர் வந்து பாட்னாவுக்கு போயிடுவார்னு பார்த்தா மறுநாள் நேற்று பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் 4 பேரும் வந்து ஆதவ் அர்ஜுனா வீட்டில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடந்து. இன்னும் கேட்டால் அவர் எந்த ஸ்டார் ஹோட்டலையும் தங்கலையா, வந்து ஆதவ் அர்ஜுனா வீட்டில் தான் தங்கியிருக்காரு பிரசாந்த் கிஷோர். பேசி முடிச்சிட்ட பிறகு கள நிலவரம் என்ன, உங்கள் கட்சியோட செல்வாக்கு என்ன, கட்சி எந்த அளவுக்கு வந்து பலமாக இருக்குது, எந்தெந்த பகுதிகளில் உங்கள் கட்சிக்கான செல்வாக்கு இருக்குது, ரசிகர்கள்லாம் தொண்டல் மனநிலைக்கு மாறிட்டாங்களா, எங்கு உங்கள் வாக்கு விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எப்படி போய் மக்களை அணுகிறீர்கள், உங்கள் தலைவர் வந்து எப்படி மக்களை அணுகப் போகிறார், இந்த மாதிரியான புள்ளி விவரங்கள் மொத்தத்தையும் கேட்டுட்டு ஒரு அறிக்கை மாதிரி ரெடி பண்ணி அன்றைக்கி ஈவினிங் நேற்று சந்தித்து ஒரு 3 மணி நேரம் சந்திப்பு ஆதவ் அர்ஜுனா வீட்டில் கிளம்பி விஜய் வீட்டுக்கு மறுபடியும் போய் நீலாங்கிற வீட்டுக்கு ஏறக்குறைய கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்காரு பிரசாந்த் கிஷோர். போர்டுலாம் வச்சு சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை விஜய்க்கே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா 18% 20% ஓட்டு நீங்கள் வாங்குவீங்க, அந்த ஓட்டு உங்களுக்கு பலமான ஓட்டு தான், அது வந்து ஒரு வெற்றியும் ஒரு முதல்வர் பதவியும் தீர்மானித்து கொடுக்காது அப்படின்னு சுற்றி வளைச்சி. இது வந்து என்னென்னா நமக்கு நேரடியாக தெரியாது, அங்கேருந்த சோர்ஸ் மூலிமா சொன்ன சில தகவல்கள் தான். பிரசாந்த் கிஷோர் உள்ளே வந்துட்டாருன்னே கண்டிப்பாக தாவேகா அதிமுக கூட்டணி முடிவாயிடுச்சு. அதிமுகவில் கன்சல்டிங்காக இருக்கார், வந்து இங்கே வந்து அட்வைசராக இருக்கார். ஒரு மாநிலத்தில் 2 கட்சிக்கு வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக ஒர்க் பண்ண முடியாது. இப்போ பிரசாந்த் கிஷோர் 2 கட்சிக்கும் இருக்கார் அப்படின்னா 2 கட்சியும் ஓகே கூட்டணிக்கு முடிவாயிட்டாங்கன்ற ஒரு நல்ல விஷயம் தான். நான் ஆரம்பத்தில் நம்ம சேனலில் கூட சொல்லிக்கிட்டு இருக்கேன், வந்து விஜய் தனித்து போட்டியிடுவதை விட முதல் தேர்தலை சந்திக்கிறார், முதல் முறையாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அதனால் வந்து ஒரு கூட்டணி பலமான கட்சியினுடைய கூட்டணியாக இருந்தால் ஒரு 10-15 எம்எல்ஏக்கள் வந்தால் 2031 பலமான ஒரு அரசியலை தாவேகா சந்திக்கும், விஜய் சந்திப்பார். இது முடிஞ்சு போச்சு, இது பரபரப்பாகிட்டு இருக்குது, செய்தி ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி சீமான் வந்து வந்திருக்கார், பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கார். பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு வந்து கேட்குறாங்க, வந்து பிரசாந்த் கிஷோர் விஜய் கட்சிக்கு தேர்தல் வியூக அமைப்பாளர் இருக்கா, இது என்னன்னு. நல்லது இருந்தால் இருந்து மட்டும் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பலன்னு பரவாயில்ல, வந்து எனக்கு மூளை இருக்குது, எனக்கெல்லாம் அப்படிலாம் தேர்தல் வியூக அமைப்பாளர்லாம் எனக்கு தேவையில்லை. ஓமந்தூரா ரெட்டியார், அந்த இவர் இவங்கெல்லாம் யார் தேர்தல் வியூக அமைப்பாளர் வச்சுக்கிட்டாங்கன்னு. அவங்களாம் இருக்கும்போது என்ன இருந்தது, வந்து ஒரு ரேடியோ, ஒரு நியூஸ் பேப்பரு, தகவல் தொழில்நுட்பம் சொல்கிறேன், அதிகபட்சம் அதுதான். வந்து டிவி கூட கிடையாது. வந்து இப்போ எல்லாமே வேறு விதமாக மாறிடுச்சு. இன்றைக்கி சோஷியல் மீடியா தான் உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்குது. இதுக்கு சொல்ல வரேன்னா, இது காலங்கள் மாற மாற அப்போ சீமான் இன்னும் அப்டேட் ஆகாமல் இருக்காருன்னு தான் அர்த்தம். வந்து
அதன் பிறகு சொல்கிறது என்னென்னா, மறுபடியும் ஒரு நிருபர் கேட்குறாரு என்ன அப்படின்போது, தம்பி உங்களுக்கு வந்து உடம்புல கொழுப்பு இருக்கும், சில பேருக்கு வாயில் கொழுப்பு இருக்கும், விஜய்க்கு வந்து பணக்கொழுப்பு அப்படின்ற இடத்துல இது வந்து காண்டா அல்லது எரிச்சலா பொறாமையா அப்படின்னு தெரியல வந்து. ஏன்னா மாநாட்டிற்கு முன்ன வரைக்கும் தம்பி தம்பின்னு பேசின சீமான் மாநாட்டிற்கு அடுத்த நாளே கூமுட்ட அரசியல் செய்கிறார், ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு இந்த பக்கம் நில்லுன்னு கடுமையான விமர்சனங்கள் விஜய் தரப்புலேருந்து எதிர்வினையே ஆற்றலை. எதிர்வினை ஏன் ஆற்றலை, இவங்களுக்கு பயமானு நிறைய பேர்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எதிர்வினை ஆற்றி தானே ஆகணும், அப்போ தானே அரசியல் பண்ண முடியும்னு அவர் நாகரிகமாக ஒதுங்கி போயிட்டார். ஆனால் இது பேசின பிறகு, இதுமாரி பணக்கொழுப்பு அப்படின்னு பேசின பிறகு தாவேகா தரப்புலேருந்து ஒரு சரியான ஒரு பதிலடி வந்துடுச்சு. நாங்கள் ஒரு சரியான அரசியலை பண்ணி கொண்டிருக்கிறோம். சமகால அரசியல் அவங்க சொல்கிறது என்ன, சமகால அரசியல்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி போகணும். வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்காக நான் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து பட்டிமன்றத்தில் பேசுகிறதுக்காக இன்னும் வந்து நீங்கள் அந்த லெவலில் தான் இருக்கிறீங்க, அதனால் இப்படி தான் தோணுன்னு. ஏன்னா நீங்கள் தேர்தல் வியூக அமைப்பாளர் இவங்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பண்ணுறாங்க. வந்து இந்தியா முழுக்க பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்காங்க. நீங்கள் கம்யூனிஸ்டை ஆதரிக்கக்கூடிய மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜிக்கே தேர்தல் வியூக அமைப்பாளராக இவர் வந்து இருந்திருக்காரு. தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்துட்டால் ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம முழுமையாக சொல்ல முடியாது. பிரசாந்த் கிஷோர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் போனியாவாத கட்சிக்கு வந்து தேர்தல் வியூக அமைப்பாளராக இருந்து அதை மேலே தூக்கி விடுங்களேன், இது ஜெயிக்கிற கட்சின்னு முடிவான பிறகு தானே நீங்கள் வந்து அதில் வந்து உள்ளே ஒர்க் பண்ணுறீங்க. அது அவங்களுடைய விருப்பம். பதில் இவ்வளோ கடுமையாக சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் கட்சி மீது சீமானுக்கு பயங்கரமான பொறாமை ஏற்பட்டது. அந்த பொறாமையோட வெளிப்பாடு தான் இது மாதிரியான வார்த்தைகளாக வந்து கொட்டுது. டிவிகேலேருந்து அவங்க இணை செய்தி தொடர்பாளர் அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் வந்து திரள் நிதி கலெக்ட் பண்ணுறதுலே தான் இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார். இவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காமல் இருந்தாங்க சார் டிவிகேல. இப்போ வந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னவா சார் இருக்கும்? இன்னும் ஆதவர்ஜன் கண்டிப்பாக, ஏன்னா அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அது ஏன்னா விஜய் சொல்லுக்கு யாராலையும் அங்கே மறுப்பு சொல்ல முடியாது. விஜய் வந்து ஒரு பாலிஷான ஒரு அரசியல் பண்ணிட்டு போயிடுவோம், யாரையும் வந்து விமர்சனம் பண்ண வேணாம், யார் மீது நம்ம கோபம் கொள்ள வேணாம், கோபப்படுத்த வேணாம் அப்படின்னு நாசுக்காக ஒரு விஷயத்தை பண்ணி போடணும். அது அரசியல் லாக்கிப்பட சினிமாவை பண்ணால் லாக்கியாக இருக்கலாம். இதை எதிர்த்துன்னு மீறி இதை வந்து ஒரு ஆலோசனையாக சொல்கிறதுக்கு புஷியானந்தால் முடியாது வந்து. ஏன்னா அவர் கேட்டு கோபமாயிட்டார்னு என்ன ஆகிடும், ஜெகதீஷ் மாதிரியான ஆட்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆதவர்ஜன் கொடுத்த ஐடியாவை தான் இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் சரியான அரசியல். ஒரு வினைக்கு எதிர்வினை கொடுத்தால் மட்டும்தான், ஒரு சொல்லுக்கு பதில் சொல் கொடுத்தால் மட்டும்தான் இங்கே அரசியலில் உற்று நோக்கப்படுவார்கள், கவனிக்கப்படுவார்கள். இது நல்ல விஷயம். அது அடுத்து விஜயே இதுக்கு ஒரு அறிக்கையோ அல்லது வந்து ஒரு வாய்ஸ் நோட்டோ கொடுக்கணும் தான் என்னுடைய விருப்பம். சார், ஒரு கட்சின்னு இருந்தால் அந்த கட்சியில் வந்து மகளிர் அணின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் இளைஞர் அணின்னு சொல்லி ஒன்று இருக்கும். பட் டிவிகேல வந்து 28 அணிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க சார். அதில் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாகவும் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து அதில் ஒரு கான்ட்ரவர்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திருநங்கைகள் அணின்னு சொல்லி கரெக்டாக அது 9ஆம் நம்பரில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதை ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து பார்த்துட்டு, எங்களை நீங்கள் படத்தில் பண்ணது போதும், ஏன் இவ்வளோ டார்க் காமெடி வந்து இங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? 9ஆம் நம்பரில் வந்தோன்னா 9 அப்படின்னு ஒரு காலகட்டங்களில் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து அந்த திருநங்கைகளாக, அப்போ திருநங்கைன்ற பேரே இருக்காது, படங்கள்லேயே வந்து அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க 9. அப்புறம் கேலியான விஷயங்கள் அதெல்லாம் கடந்து போக ஆரம்பிச்சது வந்து அதன் பிறகு நிறைய திருநங்கைகள் வந்தாங்க, அவங்க படித்தவங்களாக வந்தாங்க, பட்டதாரிகளாக வந்தாங்க, பெரிய தொழில் முனைவர்களாக இருந்தாங்க. இப்படியா இருந்தப்போ ஏன் இன்னும் வந்து எங்களை வந்து இப்படி வந்து கடுமையாக இந்த 9 அலி இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏன் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின் பொழுது, நர்த்தகி நடராஜன் அவங்க தான் வந்து முதல்ல வந்து திருநங்கைகள் அப்படின்னு கூப்பிடுங்கன்னாங்க. அந்த திருநங்கைகள்ன்ற அந்த வார்த்தை அவங்க தான் சொன்னது, அவங்க தான் உருவாக்குனது. இனி நீங்கள் எங்களை சமுதாயத்தில் அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லுது. அதை வந்து அப்போயே ஆளுங்கட்சியாக இருந்த கலைஞர் வந்து சட்டமாக்கினார். அவர் தான் வந்து இதுவாக்கினார். அது இன்றைக்கி வரைக்கும் திருநங்கை திருநம்பி அப்படின்ற ஒரு இது போயிட்டுருக்கு. அதனால் 9ஆம் நம்பர் அந்த வரிசையில் வந்து டிஃபால்ட்டாக தான் அது அமைஞ்சிருக்கும். வந்து திட்டமிட்டு யாரும் பண்ண முடியும். அதுக்கு ஒரு அணி வைக்கிறவங்க உங்களுக்கு கேலி செய்கிற மாதிரி வந்துடுவாங்களே. லிவிங் ஸ்மைல்ஸ் வித்யா அப்படின்னு ஒருத்தவங்க தான் இந்த பிரச்சனை. ஆமாம், இவங்க தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. வந்து அவங்கள என்ன சொல்லி நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் அண்ணா உங்கள் படங்களில் வந்து டார்க் காமெடிக்கு இதை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் எவ்வளோ காலம் தான் எங்களை இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க போகிறீங்க அப்படிலாம் கிடையாது. அதுக்கு தாவேக தரப்புலேருந்து நிர்வாகிகள்லாம் சொல்லிட்டாங்க, இது தெரியாமல் பண்ணிவிடுங்க, மன்னிப்பும் கேட்டுரும், பகிரங்கரமான மன்னிப்பும் கேட்டாங்க. வந்து இது டிஃபால்ட்டாக வைக்கிறது தான். இந்த இப்படி ஒரு அணியை உருவாக்குறவங்களுக்கு வந்து அதை வந்து அந்த 9ஆம் நம்பரில் வேணும்னே கொண்டு வந்து வைப்பாங்களா?
இன்னொன்று கேட்டால் எனக்கு தெரிஞ்சு திருநங்கைகள் அணி அப்படின்றது வந்து முதலில் சிபிஎம் கேரளாவில் தான் வந்து தொடங்கினாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சது வந்து. இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது விமர்சனம் பண்ணக்கூடாது வந்து. ஏன்னா ஒரு வருடத்தில் ஒரு கட்சி இவ்வளோ பெரிய பூமாக இருக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து பேசக்கூடிய கட்சியாக மாறுது. ஒரு நேஷனல் லெவல்லேருந்து முக்கியமானவர்கள் வந்து இந்த கட்சி சம்மந்தமான ஆலோசனைக்கும் அவர்களை சந்திக்கிற விஷயத்துக்கும் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு 28 அணி அதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்போது அதில் ஒரு முக்கியமான நிறைய திருநங்கைகள் சம்மந்தப்பட்ட அணி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த மாதிரியான நம்பரில் வந்து பிக்ஸ் பண்ணிட்டீங்க, இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறான விஷயம். முகநூலில் கூட ஒரு நண்பர் எழுதியிருக்காரு, டிவி சோமுன்னு, நல்லா சூப்பராக சொல்லியிருக்காரு. திருவல்லிக்கண்ணியில் ஒரு மெஸ்ஸில் வந்து டோக்கன் கொடுத்துட்டு டோக்கன் பிரகாரம் கூப்பிடுவாங்களாம் வந்து. அப்போ வந்து 1 2 கூப்பிட்டுட்டு 8 வந்த பிறகு ஏ அப்படின்னு வரான் வந்து. அது 9ன்னு சொல்லிட்டா 9ஆம் நம்பர் டோக்கன் எங்கே அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட இதுவாகிக்கின்னு அப்படி வந்து சொல்கிறது ஒருத்தமா. அப்புறமா அது யாரோ சொல்லி மாற்றிருக்காங்க, 9 அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. 1 2 3 9 அப்படி இருந்த காலமாக மாறி போச்சு. இப்போது அந்த வார்த்தையை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அறிவித்த அணிகளில் குழந்தைகள் அணி அப்படின்னு சொல்லியிருக்கு, அப்புறம் பெண்களுக்கான அணி, மகளிர் அணி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நிறைய அணிகள் இருக்குது. இந்த குழந்தைகள் அணி தான் எல்லார் பார்வையிலையும் பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா குழந்தைங்க எப்படி அரசியலில் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. அவங்கள எப்படி அரசியலில் இன்வால்வ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பெரிய இதுவாகி போச்சு. குழந்தைகள் அணின்னு ஒன்று என்னன்னு பார்த்தேன் நான், குழந்தைகளை வந்து தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்து அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் குழந்தைகளையும் சிறுவர்களையும் தேர்தலுக்கு சர்வசாதாரணமாக பயன்படுத்துவாங்க. நாங்களாம் ஊரில் போய் இதெல்லாம் எந்த கட்சி கூப்பிடுதோ வாங்க 20 பைசா தரோம் 30 பைசா தரோன்னு கூட்டுமே அதை தட்டியை பிடிச்சிக்கின்னு தெருவாக ஒரு 10-15 தெரு. இப்போ தமாஷா இருக்கும், பொழுதுபோக்கு ஒன்றும் கிடையாது. லீவு நாளில் வீட்லேயும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சில வீட்டுகளில் திட்டுவாங்க வந்து. இன்றைக்கி வேறு ஒரு கட்சிக்கு போனால் நாளைக்கு ஒரு கட்சிக்காரன் கூப்பிடுவாங்க. அது என்ன ஸ்லோகன் கூட அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது வந்து. கிட்ட வார்த்தைகள்லாம் கூட இருக்கும் வந்து. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு நல்ல சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து இதெல்லாம் முடிஞ்சிட பிறகு நான் கூட என்ன குழந்தைகளுக்கான அணி அப்படின்னும் போது விசாரிக்கும் போது தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர்கிட்ட வசமான சரியாக பாருங்கண்ணே அப்படின்ட்டு நீங்கள் சரியாக போட்டிருக்கணுங்க என்னென்னு குழந்தைகள் நலம் மற்றும் பாதுகாப்பு அணி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து குழந்தைகள் நலனோடு சேர்ந்து பாதுகாப்பு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் வந்து. குழந்தைகள் மீதான வன்முறைகள், சில கட்டவிழ்ப்புகள் இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா, அதெல்லாம் தடுக்கணும். அதுக்கு வந்து குரல் கொடுக்கணுன்றது உலகம் முழுக்க இருக்கிற ஒரு பெரும் குரலாக இருக்கிறது. இந்த விஜய் ஒரு அணியாக கொண்டு வந்து அதில் வந்து நிறுத்தியிருக்கிறார். அந்த அணி எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொண்டு வந்து செய்ய போகிறதுன்னு போது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது. சார், இப்போது பிரசாந்த் கிஷோர் அவரோட மோஸ்ட் ஆஃப் த பிளானிங் எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக தான் இருக்கும். எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃப்ளூயன்சர்ஸு இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த யூடியூபர்ஸ், இவங்களை பேஸ் பண்ணியே டிவிக்கே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறதா சொல்கிறாங்களே சார், அது உண்மையா? ஐபேக்கில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒர்க் பண்ண ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்போ அவர் என்ன சொன்னார், சார் அவர் வந்து ஒரு ஒர்க்கு எடுத்துட்டாருன்னா கஷ்டம் வாங்குறாரு, எடுத்துட்ட பிறகு அதை ஒரு மிலிட்ரி மாரி மாற்றிடுவார் வந்து. தனக்கு ஒரு ஆஃபீஸ் வேணும், தான் கேட்குற ஆள்கள்லாம் வேணும் அப்படின்னு வரும் வந்து. ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், மூத்த அரசியல்வாதிகள், அப்புறம் மூத்த பத்திரிகையாளர்கள், அப்புறம் பிரபலமான கல்லூரியில் இருக்கிற திறமையான இளைஞர்கள் இவங்கெல்லாம் அந்த தேர்தல் களத்தில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா அவங்க ஐடியா ரொம்ப முக்கியமான ஐடியா, தனி மனிதனாக ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ விஜய்கிட்ட வச்ச இது என்னென்னா, உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எந்த அளவுக்கு ஒரு பலம் இருக்குது, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒரு ஐடி விங் வச்சுருப்பாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை நம்பாதீங்க, சோஷியல் மீடியா தான். நீங்கள் சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சரை வச்சு சோஷியல் மீடியா வச்சு ஏறக்குறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அவர் இப்போ அந்த ஐடியா தான் பண்ணிட்டு வர்றார். ஏங்க ட்ரம்ப்பே அதை தான் பண்ணியிருக்காரு. நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ட்ரம்ப் எலெக்ஷன் நின்றபோது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையும் வந்து எதிர்த்தது ட்ரம்ப்பை. ஆனால் ஃபுல் சோஷியல் மீடியாவை தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாப்புல. எலன் மாஸ்கே ஏறக்குறைய அவர் வந்து தான் பக்கத்திலே வச்சுக்கிட்டாப்புல. இப்பயும் பக்கத்தில் தான் சார் வச்சுருக்கிறேன் அப்படி வச்சுக்கிட்டாப்புல. அதுதான் ட்ரம்ப்போட வெற்றிக்கு பெருமளவில் உதவிச்சு. இன்றைக்கி காலம்லாம் மாறி போயிடுச்சு. நீங்கள் இந்த ஸ்லோகன்லாம் மாற்றம் முன்னேற்றம், திராவிட அரசியல், திராவிட மாடல், இதெல்லாம் இந்த ஸ்லோகன்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் உங்களால் வந்து இது பண்ண முடியும், ஹேஷ்டேக் போட முடியும், அதனால தான் பரப்ப முடியும், அதை தான் கொண்டு போய் சேர்க்க முடியும் வந்து. அதனால் அது ஒரு பலமான ஒரு விஷயமா டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி கை கொடுக்கும். அப்படி இதுக்கு தாங்க தேவை வந்து தேர்தல் வியூக அமைப்பாளர்ன்ட்டு வந்து வெறுமனே ஒரு எப்படி இருந்து பாருங்கள். நீங்கள் வந்து குழந்தைகள் வந்து ஒரு காலத்தில் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டாங்கன்னா அப்போ நோட்டீஸ் கொண்டு போய் கொடுப்பாங்க வந்து. இல்லைனா பெரிய குழல் கட்டி
மாட்டு வண்டியில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போவாங்க கத்திக்கிட்டு வந்து நிறைய நோட்டீஸ் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி காலமே வேறு மாதிரி மாறிடுச்சு. உங்களுக்கு மொபைலில் வந்து பேசுகிற அளவுக்கு மாறிடுச்சு. வந்து இந்த வியூகத்தை தான் டிவிகேவுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஆலோசனையாக கொடுத்துருக்காரு. சார் விஜய் சார் வந்து உள்ளே வரும்போது அவர் வந்து தனியாக நிற்பார், எந்த திராவிட கட்சிகளோடையும் கூட்டணி வைக்க மாட்டார் அப்படின்ற ஒரு இதை தான் பேஸ் பண்ணி வந்தாங்க. பட் இப்போ வந்து கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்குது, வைப்பாங்களா? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு எங்கள் தலைமையிலான அரசை நாங்கள் தான் முதல்வராக இருப்போம் அப்படின்னு ஒத்துக்கினா, அந்த கண்டிஷன் ஒத்துனா நாங்கள் வந்து கூட்டணிக்கு ரெடி அப்படின்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரே நபராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் வந்த பிறகு ஏறக்குறைய தாவேகாவும் அதிமுகவும் ஒரு கூட்டணின்ற ஒரு விஷயம் இதுவாகிடுச்சு. வந்து விஜயகாந்த் வந்தப்போ ஒரு ஸ்லோகமே சொன்னார், வந்து தனியாக நிற்போம் மானம் காப்போம் அப்படின்னார். வந்து அது எவ்வளோ நாள் இருக்க முடியுது? தனியாக நின்னார். அதன் பிறகு அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சார், ஒரு பலமான எதிர்க்கட்சியாக வந்தது. வந்து அதே தான் கமலஹாசன் சொன்னார், டிவியை உடைச்சார், டார்ச் அடித்தார், என்னென்னவோ பண்ணார். வந்து தனியாகவும் போய் கோயம்புத்தூரில் நின்னார். கட்சி அப்படியே தூக்கி வச்சுட்டார். வந்து இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் சந்திக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு ஜூலை மாதம் அந்த இடம் காலியாகுது இல்லை, அதை கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா போயிட்டுருக்கு. வந்து ஓகே சார், அவர் வந்து விஜய் சார் வந்து டிவிகே ஓல பேஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க கூட்டணி வச்சா நல்லது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் போயிட்டு இருக்காம ஆக வேண்டும். கூட்டணி வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. வந்து நீங்கள் நினைக்கிற அந்த கனவு வந்து ஒரே ஸ்டெப்பில் ஒரே எலெக்ஷனில் நடந்துடாது. அது விஜய்க்கும் தெரியும், வந்து கண்டிப்பாக தெரியும். வந்து கூட்டணி வைக்கும் பொழுது உங்களுடைய செல்வாக்கு கூட்டணியோடு சேரும் பொழுது இன்னும் பலமான செல்வாக்காக நீங்கள் காட்டலாம். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.